தேவனுடைய மந்தை, அதாவது சபையை நீங்கள் அதை மேய்த்து அந்த சபையை நல்லா நடத்தி கட்டாயமாக நடத்தி தாண்டா ஆகணும். ஐயோ வேறு வழி இல்லையே, ஃபாதராக வந்துட்டுமே, இப்படி நம்ம ஆரம்பத்திலே பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக. இதான் அவலட்சணமான ஆதாயம். ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அவங்கிட்ட ஒரு 10,000 வாங்குறது, இவங்கிட்ட 10,000 வாங்குறது, மருந்து விற்கிறது, குழு நடத்துறது. ஊழியக்காரனை சொல்கிறேன், புரோக்கர் மாதிரி செயல்படுறான். அதான் அவலட்சணமான ஆதாயம். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு இருக்கு, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது எப்படி பொய்யாகும்? அதுக்கு மீறி நீ எதுக்குடா அண்டர் கவுண்டில் நீ இங்கிட்டு சைடில் ஏதாவது ஒன்று செஞ்சு நீ அவலட்சணமான ஆதாயத்தை நீ